ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையும் விதைகளுக்கு வணக்கம். இது மே மாத ராசி பலன். மே மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். அதுக்கப்புறம் சுப நிகழ்வுகளை செய்வது தவிர்க்கிறது நல்லது. 10ஆம் தேதி அக்ஷய திருதியை, சித்திரை மாதமும் திருதியை தேதியும் சேர்ந்த நாள் அக்ஷய திருதியை சொல்லப்படுது. அன்றைய செய்யக்கூடிய நன்மைகள் தான தர்மங்கள் பல மடங்கு பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 22ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி. அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது சிறப்பை தரும். குறிப்பாக பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது சிறப்பு. 22ஆம் தேதி வைகாசி விசாகம், முருகக் கடவுளோட வழிபாடு சிறப்பை தரும். 23ஆம் தேதி புத்த பூர்ணிமா, சிவன் வழிபாடு மன நிம்மதியும் நிறைவையும் தரும். 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி. இதுக்கப்புறம் சுப நிகழ்வுகளை செஞ்சுக்கலாம். சரி, எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா, ராசிநாதன் ராசியிலே இருக்கார் அப்படிங்கிறது ஜென்ம சனி. படாத பாடு, அலைச்சல், மன உளைச்சல், கஷ்டம், வேலையில் சிரமம், பொருளாதார நெருக்கடி, இதெல்லாம் இன்பில்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் மாறுபடும். தசாபுத்தி சரியில்லை உங்களோட சார்ட்டில், அதாவது ஜனனகால ஜாதகத்தில் சரியில்லைங்கும்போது கூடுதல் சிரமம் தரும். ஆனால் அந்த சிரமத்தெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். எப்படி அப்படின்னா, 2ஆம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆகி திரும்ப மீனத்துக்கே வரார். இது ஒரு சிறப்பு. 3ஆம் வீட்டுக்கு போய் நட்பு வீட்டில் இருக்கிற குரு பகவான் செவ்வாய் கூட பரிவர்த்தனை ஆகி 2ல் வராங்க. அப்போ பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படும், தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும், பேச்சில் உத்வேகம் கூடும், மன நிறைவான நல்லதொரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். பழைய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்த கடுமையான சூழ்நிலைகள்லாம் அதோட தாக்கமும் வீரியமும் கம்மியாகி மனநிறைவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். அவங்களோட ஃபஸ்ட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் அதிபதி மற்றும் இன்னொரு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில், அதாவது செவ்வாயின் வீடான மேச ராசியில் இருந்து அவரோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு. தந்தையாரால் அனுகூலம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். 5ஆம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் 2ல் நீச்ச நிலையில் இருக்கார். பரிவர்த்தனை ஆகி அந்த வீட்டின் அதிபதி அங்கேயே வர்றதுனால இப்போ மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும், குலதெய்வ அனுகூலம் கிடைக்கும், குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாதம் நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். மனைவினால் நன்மைகள் ஏற்படும், நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், கூட்டு தொழில் செஞ்சுருக்கணும், தொழிலில் முன்னேற்றமான ஒரு சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு. வெளியூர் பயணத்துக்காக காத்திருக்கிறீங்க அல்லது ப்ரொமோஷன்ஸுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். ஒரு சில தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள்லாம் நன்மைக்காக மாறும். லாபாதிபதி ஆட்சி பெறாரு, நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான ஒரு மாதம். பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக கும்பராசிக்கு இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.